இந்தி மொழியை கற்க மாட்டேன் என தெரிவித்த மகாராஷ்டிர மாநில தொழிலதிபரின் அலுவலகத்தை எம்என்எஸ் கட்சியின் தொண்டர்கள் அடித்து சூறையாடி இருக்கிறார்கள். நேற்று முன்தினம் மீரா ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் உரிமையாளர் மராத்தி மொழியில் பேசாததற்காக எம்என்எஸ் கட்சியின் தொண்டர்கள் அவரை கண்டத்தில் அறைந்தனர். அவருக்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் தொழிலதிபரான சுஷில் கேடியா ஒரு கருத்து ஒன்றை பதிவிட்டிருந்தார். நான் 30 ஆண்டுகளாக மும்பையில் வசித்தாலும் எனக்கு சரியாக மராத்தி பேச வராது. உங்களை போன்ற நபர்களின் தவறான செயல்பாடுகளை பார்க்கும் போது இனியும் மராத்தி மொழியை கற்கப் போவதில்லை என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறேன். இனி என்ன செய்வதாக உத்தேசம் என்று ராஜ் தாக்கரேவுக்கு குறிப்பிட்டு கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த எம்என்எஸ் கட்சியின் தொண்டர்கள் சுஷில் கேடியாவினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி கற்களை கொண்டு அலுவலகத்தை அடித்து சூறையாடி இருக்கிறார்கள். அவர்களை பணியில் இருந்த பாதுகாவலர்கள் தடுக்க முயன்ற போதும் அதற்கு எந்த பலனும் அளிக்கவில்லை. ஏராளமான எம்என்எஸ் கட்சியின் தொண்டர்கள் முற்றுகையிட்டு அலுவலகத்தை அடித்து சூறையாடி இருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. எம்என்எஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் இது போன்று தொடர்ந்து செயல்களில் ஈடுபட்டு வருவதற்கு பலரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். வணிகர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வணிகர்கள் விடுத்திருக்கின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.